Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒன்றுதான். கிறிஸ்துவை போல நாம் வாழணும். உண்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் போக போக எல்லாம் மாறி போய்விடும். இன்னைக்கு அநேக பேர் செய்கிற ஒரு தவறு அதுதான். ஆரம்பத்தில் தாழ்மையாக இருப்பாங்க, ஆரம்பத்தில் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் பாருங்க, நாட்கள் போக போக அவர்களுடைய சம்பாத்தியங்கள் பெருகும் பொழுது, அவர்களுடைய பணம் பெருகும் பொழுது, அவர்களுக்கு நல்ல ஒரு பெயர் வரும் பொழுது கர்த்தருக்கு அவங்க மகிமையை கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு அந்த புகழை அவர்கள் கொடுப்பதில்லை. அதை விட்டு தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிற கூட்டங்கள் அநேகர், தன்னைத்தானே மேன்மைப்படுத்துகிற ஜனங்கள் அநேகர். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே வரும் பொழுது அவர் ஒரு தேவனாய் இருந்தும் ஒரு மனுஷனாய் இந்த உலகத்திலே நமக்காய் பிறந்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரிய ஒரு பேலஸ்ல ராஜாக்கள் வாழ்கின்ற இடத்துல அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, இயேசு தாழ்த்தினார். நமக்காக அவர் தன்னையே தாழ்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். அவரை நமக்கு முன்னே நாம் வைக்கணும். அதுதான் பாருங்க, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் பாருங்க இப்படியாய் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படியாப்பட்ட காரியத்தை செய்கிறோம்? அநேக நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் முயற்சியோடு கூட செய்கிறோம். ஏதோ ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு காரியமாகட்டும், அதில் ஜெயம் கிடைத்த உடனே ஒரு கொண்டாட்டம் தான் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கர்த்தரை நாம் முன்னே வைக்கிறோமா? நாம் சொல்லுகிறோமா, நீர் தந்த ஒரு ஜெயம் என்று, நீர் தான் இந்த காரியத்தை வாய்க்க செய்து என்று நாம் சொல்லுகிறோமா? இல்லை, மறந்து போய் விடுகிறோம். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யோவான் எப்படியே சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். Let the Lord increase and let me decrease. அப்போ அவர் பெருகட்டும், என்னுடைய வாழ்க்கையில் அவர் பெருகணும். எல்லா இடத்திலும், in every areas of my life, let Jesus be increased. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். நான் அந்த இடத்துல பெரிய ஆளா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படணும். இந்த காரியம் எதனால் வந்தது? கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்தார். இந்த வீட்டை நான் எப்படி கட்டினேன்? கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தார். எனக்கு எப்படி இவ்வளவு அழகான பிள்ளைகள் இருக்காங்க? கர்த்தர் எனக்கு அழகான பிள்ளைகளை கொடுத்தார். அப்படியாய் நாம் கர்த்தருடைய நாமத்தை முதலாவது நாம் முன்னே வைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க அப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை பெருகச் செய்வார். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நோ மேட்டர் எத்தனை போட்டிகள் இருந்தாலும் நீங்க கர்த்தரை நீங்க முன்னே வைக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்க மகிமையை கொடுக்கும் பொழுது, அவர் உங்களுக்காக வந்த எல்லா காரியங்களையும் அவர் முடித்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு நாள் சொல்லணும், அப்பா நீங்க என்னோட வாழ்க்கையில உயரணும், நீங்க மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லி நாம் அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீர் உயரணும் ஆண்டவரே, நீர் இன்னும் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் உயரணும். அப்பா, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் தகப்பனே, இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.